அவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றா நீரூற்றைப் போலும் இருப்பாய். ஆமேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவாருங்க. இந்த ஒரு மாதம் முடித்து இந்த வருஷத்தில் 2வது மாதமும் போயிட்டுருக்கு. எப்படி தான் நான் வாழ போகிறனோ, பிழைக்க போகிறனோ, படிக்க போகிறனோ, ஊழியம் செய்ய போகிறனோ என்னன்னு தெரியலை. எப்படி என் பிள்ளைகளை நான் திருமணம் செய்து கொடுக்க போகிறேன், என்ன காரியங்கள், இப்படி நிறைய தெரியாமல் திகைச்சு போய் தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நித்தம் உங்களை நடத்துவார். எதுபோல வறட்சியாக வந்தாலும் உங்கள் ஆத்மா திருப்தியாக்குவார். உங்கள் எலும்புகளை அவர் ஆரோக்கியம் உள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வாழ்வீர்கள், சுகமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். வசனத்து மேலே கை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா, என்னை வறட்சியை நீக்குங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, நோயை சுகமாக்குங்கப்பா, செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வற்றா நீரூற்றை போல என் வாழ்க்கையை, குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. வேதவசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, எங்களை நித்தமும் நடத்துங்கப்பா. வறட்சி வரும்போதெல்லாம் எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே தகப்பனே திருப்தியாக்குங்கப்பா. சரீர பிரகாரமான திருப்தியும் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எலும்புகளை பலப்படுத்துங்க, நோய்களை நீக்குங்க, நோய் நொடிகளுக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. தீர்க்க முடியாத வியாதிகள், கைவிடப்பட்ட வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தை சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாவையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல செழிப்பாக்குங்க, ஆசீர்வதிங்கப்பா. வற்றாத நீரூற்றை போல் அவள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழிய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியே பெயர் பெயராக ஆசீர்வதிங்க. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கண்ணீரை தொடங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா மகிமையும் உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கட்டாயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் வறட்சியை நீக்குவார். உங்களை ஆரோக்கியப்படுத்துவார். செழிப்பான தோட்டத்தை போலும் வற்றா நீரூற்றை போலும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக ஜெபிங்கள். God bless you. Thank you.